நான் வந்து 2021 இருக்கும்போது மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஐடிசி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பிஹெச்டி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ வந்து நிறையா ஒரு பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சாலும், வெளியே வந்து நிறையா யூனிவர்சிட்டியில் கிடைச்சாலும், அந்த டைம் கோவிட் டைம்ன்றதுனால என்னால் அந்த பிஹெச்டி வந்து எடுக்க முடியல. அப்போ நான் ஐடிசியில் இருக்கும்போது வந்து நான் ஜோம் பண்ணும்போது அப்பாக்கிட்டேயும் நான் வந்து ஜோம் பண்ண சொல்லுவேன். அப்பா ஜோம் பண்ணும்போதும் சொல்லுவார், அப்பா எனக்கு வாக்குத்தத்தமாக சொன்னது, கர்த்தர் உன்னை வந்து ராஜாக்களுக்கு நிகராய் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணி ஜோம் பண்ணார். அப்போ அந்த டைமில் நான் வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்து யூரோப்பியன் கவுன்சிலோடைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணுற ப்ராஜெக்ட். அது வந்து உலகம் முழுக்க வந்து 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணுற ப்ராஜெக்ட். ஆனால் ஒரு ஆள் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து அந்த இன்டர்வியூவில் ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் தெரியல. ஆனாலும் வந்து நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் வந்து எனக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணி உனக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வந்து வாக்களித்தார். அப்போ நான் வந்து அதை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. பட் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூவாக போக 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 கடைசி இன்டர்வியூவில் அந்த 30 லட்சம் பேர்லேருந்து ஒரு ஆளாக கர்த்தர் வந்து எனக்கு வந்து அந்த பொசிஷன் கிடைக்க வந்து கிருபை செஞ்சார். ஸோ நான் வந்து போகும்போது எனக்கு வந்து அது வந்து புது கண்ட்ரி, அது லாங்குவேஜும் வேறு லாங்குவேஜு, அந்த லாங்குவேஜும் எனக்கு வந்து தெரியாது. அது வந்து க்ரீக் கண்ட்ரி, தெசலோனிக்கி பட்டணம். ஸோ போகும்போது ஒரு பயமாக இருந்துச்சு. அது கிளைமேட்டும் வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பிஹெச்டி ஆரம்பிக்க என்னோடு வந்தவங்களாம் வந்து இருக்கும்போது அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படும் போது கர்த்தர் வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமே இல்லாமல் அது வந்து நான் எளிமையாக எடுத்துகிட்டு போக எனக்கு ஒரு நல்ல சூப்பர்வைசர் அமைய. ஏன்னா பிஹெச்டி படிக்கும்போது சூப்பர்வைசர் ரொம்ப முக்கியம். கர்த்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல சூப்பர்வைசர் அமைய, அதேமாதிரி நல்ல ஒரு டீம் அமைய என்னை வந்து வெவ்வேறு இடங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து கொண்டு போனார். ரிசர்ச்சுக்காக நான் பல கண்ட்ரிகள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ என்னோடு வந்தவங்க அந்த 30 லட்சம் பேர் அந்த இதுலேருந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணாங்க. என்னுடைய பொசிஷன் நான் ஒரு ஆள் தான் செலக்ட் ஆனேன். ஸோ எல்லாருமே வந்து அதை ஆரம்பிக்கும் போது ஒரு கஷ்டப்படும் போது கர்த்தர் வந்து எனக்கு எளிமையாக வந்து அந்த பிஹெச்டி முடிக்க கிருபை செஞ்சார். அந்த இருக்க ஒரு 10 பேரில் நான் தான் வந்து ஒரு 2வது ஆளாக முடிக்க முடியுது. பல பேரால் அந்த பிஹெச்டியை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனாலும் கர்த்தர் வந்து கிருபையாக எனக்கு அந்த பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண கிருபை செஞ்சார். அதுக்கு அடுத்து நான் வந்து போஸ்டாக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது கர்த்தர் கிருபையாக வந்து என்னுடைய ப்ரொஃபைலை பார்த்து அவங்களே வந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு எனக்கான ஒரு பொசிஷனை நான் எதுவுமே வந்து அதை தேடி போகாமல் கர்த்தரே வந்து கிருபையாக அவங்களா வந்து என்னுடைய பொசிஷன் பார்த்து என்னை கூப்பிட்டு எனக்கான அந்த ஒரு பொசிஷன் கிடைக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். எனக்காக ஜோம் பண்ண அனைவருக்கும் நன்றி. அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, கடந்த மாதங்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து நம்மை ஒரு புதிய மாதத்தினுடைய 7ஆம் தேதிக்குள்ளாய் கர்த்தர் வர நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த வருடத்தில் 5 மாதங்கள் கடந்து வந்துட்டோம். 6வது மாதத்தை மத்தியில் நம்ம வந்துட்டோம். இன்னும் சீக்கிரத்தில் இந்த வருடமும் முடிய போகிறது. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு மிக முக்கியமானதாக, அதுதான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறபடினால் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் கவனமாய் நம்முடைய இருதயத்தை செலுத்தி தேவனுடைய வார்த்தை கேட்டு நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 28:1 வாசிக்கலாம்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதாக. அநேகருடைய வாழ்க்கையில் நான் உயர்வை தான் அடைய வேண்டும், நான் உயர்ந்த ஒரு இடத்துக்கு தான் வரணும், நான் மேன்மைக்குரியவனாகத்தான் இருக்கணும், எல்லாவற்றிலும் நாம் அப்படித்தான் விரும்புவோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேன்மை கிடைக்காமல் சில நேரங்களில் மன சஞ்சலங்கள், வருத்தங்கள், அதிலேயே கூட சிலருக்கு டிப்ரெஷன், சிலருக்கு காம்ப்ளெக்ஸ், பல விதங்களிலே மனிதர்கள் வேதனைப்படுகிறதை அறிகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். அதுதான் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதாகத்தான். எப்போ மேன்மையாக வைக்கிறாராம்? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்கள்தான் கர்த்தர் இந்த உலகத்தில் மேன்மையாக வைக்க முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம வகிக்கிற வேலை நம்மை மேன்மையாக வைக்கும், அல்லது நம்முடைய படிப்பு நமக்கு மேன்மையை தரும், அல்லது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு கௌரவத்தை, ஒரு மேன்மையை நமக்கு தரும். அப்படி சொல்லி நம்ம இந்த உலக பிரகாரமாய் நம்ம நினச்சி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் தான் நம்மை மேன்மையாக வைக்கிற தேவன். இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு மேன்மையாய் பெற்று தராது, மேன்மையாய் நம்மை வைக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மை மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். யாருக்கு அவர் மேன்மையை தருகிறார்னா, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் மேன்மையானதை தருவேன்னு சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம், அநேக தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். எவ்வளோ காரியத்துக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்குறோன்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்ம கேள்வி கேட்போம்னு சொன்னால் நமக்கு அதனுடைய ஆன்சர் தெரிய வரும். கேட்டுட்டு அமர்ந்து கேட்போம், கவனமாக கேட்போம், அடுத்து நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், சிலருக்கு இங்கே கேட்குறவரெல்லாம் தான் கர்த்தருடைய வார்த்தை தெரியும். வெளியில் போய் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படி கேட்டால் தெரியாது. போன மாதம் என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு கேட்டால் தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தை திறப்பது இல்லை. பாருங்கள், மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை கேட்பதற்கு நம்ம ரெடியாக இருப்போம். நீ அங்கே போ, அந்த இடத்துக்கு போனால் உனக்கு இது கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனாக்கா அவங்க தீர்வை சொல்லுவாங்க, இந்த டாக்டர்கிட்ட போனால் நீ சுகமாயிடுவ, இப்படி நடந்துக்கிட்டாக்கா அது இதை சாப்பிட்டாக்கா சரியாயிடும், அப்படி சொல்லி பாருங்கள், மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனைக்கு செவி கொடுக்கறதுக்கு மனிதர்கள் நம்ம எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களை தான் நான் மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். அநேக காரியங்களை கேட்கிறவர்களாய் நாம் மட்டும் இருக்கிறோமே தவிர
அதன்படி செய்கிறவர்களா இல்லை. அதனால தான் நமக்கு மேன்மை கிடைப்பதில்லை, உயர்வு கிடைப்பதில்லை, ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை. யாருன்னா ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்லுவாங்களா? யாருன்னா உயர்வு வேண்டான்னு சொல்லுவாங்களா? உன்னை நான் ஆனர் பண்ணுறேன் அப்படி சொன்னாக்கா எல்லாம் அதெல்லாம் வேண்டாங்க அப்படி சொல்லுவாங்களா? நிச்சயமாகவே அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற சுவாபம் அதுதான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் அநேக நேரங்களில் ஒரு மேன்மை வரணும், ஒரு உயர்வு வரணும் அப்படி சொல்லி நீங்கள் விரும்புவீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்பதாக. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை மேன்மையாக வைக்க முடியும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவிக்க ஒடுக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் நம்மை மேன்மையாக வைப்பார். சரி, எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார்? அதுதான் அன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். எப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த யோசேப்பு யார் என்று சொன்னால், அந்நிய தேசத்தில் விற்கப்பட்ட ஒரு சர்வன்ட், அந்நிய தேசத்தில் விற்கப்பட்ட ஒரு அடிமை, தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, தன் சொந்த சகோதரர்களால் வழிப்போக்கனுக்கு விற்கப்பட்ட, அந்நிய தேசத்தில் தள்ளப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர்தான் இந்த யோசேப்பு. இவருடைய வாழ்க்கையில் அநேக சச்சரவுகள், அநேக தாழ்மையான காரியங்கள், அவரை கீழே தள்ளக்கூடிய சம்பவங்கள். ஒரு பாவமும் செய்யாத அவர், ஒரு குற்றமும் செய்யாத அவர் வீணாய் குற்றம் சாட்டப்படுகிறார். பெரிய தாழ்மை, பெரிய ஒரு அவமானம், பெரிய ஒரு கஷ்டமான காரியம் இந்த வாலிபனுக்கு நேரிடுகிறது. இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை பாருங்க. பரிசுத்தமாக இருக்க நினைக்கிறான், ஆனால் இந்த உலகம் அவனை விடலை, அவனை சூழ்ந்திருக்கிறவர்கள் அவனை விடலை. அதனால் பாருங்க, அவன் அவமானப்படுகிறான், துக்கத்தின் மத்தியில் இருக்கிறான், அடிமைத்தனத்தில் இருக்கிறான், அவன் மிகுந்த மன உளைச்சல் வேதனையின் மத்தியில் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் பாருங்க, அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் இருக்கிற ஒரு நபர் ராஜாவுக்கு தன்னுடைய சொப்பனத்தை விலக்கி காண்பிக்கும்படியாய் ஜெயிலில் இருக்கிற ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. வேதம் சொல்லுகிறத வாசிக்கலாம். அவன் ராஜாவுடைய சொப்பனத்தை விலக்கி சொன்னபடியினால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனாய், கர்த்தருடைய வார்த்தைகளை தன் இருதயத்தில் வைத்து கொண்டவனாய் இருந்தபடினால், கர்த்தர் அவனை எப்படி மேன்மையாக வைக்கிறாராம்? வாசிக்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் இவன் போனவன் அடிமை, இவன் ஒரு சர்வெண்டா இருந்தவன், ஜெயிலில் இருக்கிறவன். கர்த்தர் சொல்றாரு, இந்த பார்வோன் மூலமாக இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி
வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, அவனை அவனுக்கு அடுத்த ரதத்தின் மேல, இரண்டாம் ரதத்தின் மேல அவனை ஏற்றி, தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். இதுதாங்க கர்த்தர் தருகிற மேன்மை. ஹல்லேலூயா. ஜெயில்ல இருக்கிறவனை, சிறுமைப்படுத்தப்பட்டவனை கர்த்தர் மேன்மையாக வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுவுக்காக வாழ்வதனால, பரிசுத்தமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால அவமானங்களை சந்திக்கிறீங்களா, அல்லது இழப்புகளை சந்திக்கிறீங்களா, அல்லது தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வருதா, அல்லது ஏதோ ஒரு தேவையில்லாத வருத்தத்தை உங்கள் மேலே கொண்டு வந்து வைக்கிறார்களா? பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யோசேப்பு ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அவன் ராஜாவுடைய சொப்பனத்தை அந்த தேசத்தில் ஒருவராலும் விலக்கி சொல்ல முடியவில்லை. அங்கிருக்கிற மந்திரவாதிகளால், அங்கிருக்கிற குறி சொல்லுகிறவர்களால், அங்கிருக்கிற அஞ்ஞானம் அல்லது அங்கிருக்கிற ஜோஷியக்காரர்களால் ராஜாவுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்ல முடியவில்லை. ஆனால் ஜெயிலுக்குள்ள இருக்கிற யோசேப்பை கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் கர்த்தர் மங்களகரமான காரியத்தை, கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த காரியத்தை ராஜாவுக்கு முன்பதாக அவன் சொல்லுகிறபடினால் ராஜா மிரண்டு போனான். ராஜா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அது அப்படியே நடந்தது. பாருங்க, அந்த தேசம் முழுமைக்கும் அவன் ராஜாவுக்கு அடுத்த ரதத்தில் ஏறி சரப்பணிகளை தடுத்து கொண்டவனாய், மெல்லிய வஸ்திரம் தரித்து கொண்டவனாய், ராஜாவுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை அவன் கையிலே தரிப்பிக்கப்பட்டவனாய், ஜனங்களெல்லாம் அவனுக்கு முன்பதாய் விழுந்து வணங்கும்படியாக ஆர்ப்பரிக்கப்பட்டவனாய், கர்த்தர் அந்த தேசத்திலே ஜெயிலுக்குள் இருந்தவனை மேன்மையாக வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சிறைப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், மேன்மை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக இருக்கலாம், நன்மையை சுதந்திரிக்க முடியாதவர்களாக இருக்கலாம், வீண் பழி சுமத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இல்லை, எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை தான் கர்த்தர் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல பழி சுமத்தினார்களோ, எந்த இடத்துல தேவையில்லாத காரியத்தை சொல்லி உன்னை குற்றப்படுத்தினார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அதுதான் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. அவர் நம்மை மேன்மையாக வைக்கிற தேவன். சிறைப்பட்டவர்களை, சிறுமைப்பட்டவர்களை, இழந்து போய் நிற்கிறவர்களை, தாய் தகப்பனை இழந்து நிற்கிறான், சகோதரர்களை இழந்து நிற்கிறான், தேசத்தை இழந்து நிற்கிறான், அந்நிய தேசத்தில் இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான், யாரும் அவனுக்கு உதவி செய்வதற்கில்லை, அவனுக்காக வழக்காடுவதற்கு ஒருவரும் இல்லை, அவனுக்காக பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரே ஒருவர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடினாலே அந்த தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியும், அவருடைய வார்த்தைகள் ஒரு பொழுது வீணாய் திரும்பாது. அது நினைத்த காரியத்தை செய்யும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு தான் அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அடிமைப்பட்டு கிடக்கிற உன்னை, சிறைப்பட்டு கிடக்கிற உன்னை, ஏதோ ஒரு காரியத்தில் புலம்பி கொண்டிருக்கிற உங்களைத்தான் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா.
ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? யாரை கர்த்தர், எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார்? வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3. இந்த வேத பகுதி வாசிக்கிறதுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இது தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஈசாயுடைய குடும்பத்தில் 8வது நபராய் பிறந்தவன். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயுடைய குடும்பத்தில் சவுலை தள்ளிவிட்டு கர்த்தர் இந்த குடும்பத்திலே ஒருவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் என்ற செய்தியை தாவீதுடைய தகப்பனாருக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் மகிழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த ராஜாவுடைய அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். பாருங்க, அவங்க வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அந்த இடத்துல தாவீதுடைய 7 சகோதரர்கள் நிற்கிறாங்க. தாவீது அந்த இடத்துல இல்லை. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுங்களா? ஆடு மேய்க்கிற ஒரு வேலை. இவன் ஆடுகளை மேய்க்கும்படியாய் சிட்டிக்குள்ள போல அல்லது அந்த ஊர்லேயும் அவன் இல்லை. அவன் எங்கே இருந்திருப்பான்? காட்டில் இருந்திருப்பான். வனாந்தரத்தில் காடுகளுக்குள்ளாய் அவன் போய் ஆள் நடமாட்டம் இல்லாமல் தனிமையில் அந்த காட்டுக்குள்ள ஆடுகளோடு கூட அவன் நடந்து கொண்டிருப்பான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், தான் சொந்த குடும்பத்தினாலே அற்பமா எண்ணப்பட்டவன், இவெல்லாம் போய் ராஜாவா வருவானா? இவன் அவங்க அப்பா அப்படிதான் நினைச்சிருப்பார், அவங்க சகோதரர்லாம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, ரொம்ப அற்பமா நினைச்சிருப்பாங்க. இவன் தகுதியானவன் கிடையாது, இவன் இதுக்கு லாக்கியானவன் இல்லை, இவெல்லாம் போய் இந்த தேசத்தை ஆள போகிறான், இவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ போடா, நீ போய் ஆடுமே. அற்பமா எண்ணப்பட்டவன், சொந்த குடும்பத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவன், சொந்த உறவுகளாலே புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாருக்கும் முன்பதாய் அற்பமா எண்ணப்பட்டவனை தான் கர்த்தர் அந்த காட்டுக்குள்ளிருந்து வரவழைத்து அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் நிறுத்தினான். இதுதான் கர்த்தர் தருகிற மேன்மை, இதுதான் ஆண்டவர் தருகிற மேன்மை. தாவீதை வேறு யார ராஜாவாக்கல, கர்த்தர் தான் அவனை ராஜாவாக்கினார். மனிதர்களுடைய பார்வையிலே அற்பமாய் இருந்தான் தாவீது, அவங்க அப்பா பார்வையில் அற்பமாய் இருந்தான், அவங்க மாமா பார்வையில் சவுளுடைய பார்வையில் அற்பமாய் இருந்தான். துரத்தி அடிச்சான், காடுகளுக்குள்ளாய் துரத்திட்டு போனான், ஓடி ஒளிஞ்சான். பாருங்க, அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை தான் அழைத்து எப்ரோனிலே அவனை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்டவர்களை, அற்பமாக இருக்கிறவர்களை தான் கர்த்தர் மேன்மையாக வைப்பேன்னு சொல்றார். நீங்களும் கூட அற்பமாக எண்ணப்படுறீங்களா? நீங்கள் இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, நீங்கள் லாக்கியானவங்களே இல்லை. உங்களை எல்லாம் அற்பமாக நினைக்கிறாங்களா? உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது,
நீ எங்கிருந்து? அப்படி சொல்கிறாங்களா? அப்படி அற்பமாக அந்த உலகம் உங்களை நினைக்குதா? உங்கள் சொந்த ஜனம், உங்கள் வீட்டார், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது சமுதாயத்தில் அற்பமாக எண்ணப்படுகிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். தாவீது அப்படித்தான் அற்பமாக இருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், கிராண்ட் ஃபங்க்ஷன். அந்த தேசத்தினுடைய ராஜாவே அவங்க வீட்டிலேருந்து தான் வரப்போகிறான். எவ்வளவு கோலாகலமாக இருந்திருக்கும், எவ்வளோ கொண்டாட்டமாக இருந்திருக்கும். அவங்க அண்ணன்கள்லாம் எவ்வளோ ஆடம்பரமான ஆடைகளை அணிந்திருப்பாங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. 7 பேரில் ஒருத்தர் ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ண போகிறாரு. நீயா நானான்னு எதிர்பார்த்துட்டு ஆவலாய் எல்லாரும் இருந்திருப்பாங்க. அந்த ஊர் ஜனம்லாம் ஆவலாக இருந்திருக்கும். அந்த தேசமே அடுத்த ராஜா யார்? இப்போ எலெக்ஷன்லாம் வந்துட்டாக்கா கவுண்டிங்லாம் பார்ப்போம்ல, அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? ஆவலாக பார்ப்போம். அப்படி தான் அந்த தேசமே இருந்திருக்கும். அந்த மக்கள் எல்லாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் தாவீது எங்கே இருந்தான்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனை அனுமதி கிடையாது. நீ இதுக்கெல்லாம் லாக்கே கிடையாது. உனக்கு யார் வந்தான்னா யார் போகலாம், என்ன நீ போ, ஆடு மேய்க்க போ, ஆடு தான் உனக்கு, ஆடை மேய்ச்சி பொழைச்சிக்கோ போ. அப்படி தான் அவனை விரட்டி விட்டாங்க. அற்பமாக நினைச்சாங்க, தூசியாக நினைச்சாங்க. அப்படித்தான் அவனை எல்லாரும் புஷ் பண்ணாங்க, அவனை தள்ளி விட்டாங்க. அவனுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், என்ன ராஜாவாக்கெல்லாம் கூட பரவாயில்ல, எங்கள் அண்ணன் யாராயிலும் ஒருத்தர் ராஜாவாக போகிறான். எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டில் நடக்கிற கொண்டாட்டம், இதை பார்க்கறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா? இதை பார்க்கறதுக்கு கூட எனக்கு அனுமதி இல்லையா? அவன் மனசில் கேள்வி எழுந்திருக்கும்ல. அவன் மனசில் எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும். அவன் மனசில் எவ்வளவு, ஐயோ என்னை எவ்வளோ அற்பமாக நினைக்கிறாங்க, இதை பார்க்கறதுக்கு கூட எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களே, வீட்டில் இருக்கிறதுக்கு கூட எனக்கு அனுமதி கிடைக்கலையே. அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ துக்கம் அடைஞ்சிருக்கோம். எல்லாரும் என்னை அற்பமாக நினைக்கிறாங்க. ஆனால் அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா! கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். ஆகையினால தான் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தின் மேலே கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி மேன்மைப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, அற்பமான உங்களை தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துவேன் சொல்கிறார். எந்த இடத்துல அற்பமாக என்ன பண்ணுறீங்க? வேலையில் உங்களை ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறாங்களா, அற்பமாக நினைக்கிறாங்களா? அல்லது நீ கைடி செய்கிற காரியங்கள்லாம் எதுவும் அங்கே நடக்காது, அப்படி அற்பமாக என்ன பண்ணுறீங்களா? இவன் எங்கேருந்து செய்ய போகிறான் அப்படி சொல்கிறாங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் அற்பமாக நினைக்கப்படுகிறீங்களா? தள்ளப்படுறீங்களா? புறக்கணிக்கப்படுறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். தாவீது அப்படித்தான் அற்பமாக எண்ணப்பட்டான். கர்த்தர் உன்னை அந்த தேசத்தின் மீது உயர்வான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார், மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்பமாக எண்ணப்படுகிற உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குத்தான். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் தான் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா! மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு பாருங்க, தாய் தகப்பன் இல்லை, அனாதையாக்கப்பட்டவர். அவனுடைய சித்தப்பா சொல்கிறத கேட்டுட்டு இருக்கா. பாருங்க, இவ எங்கேயோ கிடக்கிறா. அவளை எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எல்லாருமான நிறைய ஸ்திரீகள் அங்கே இருக்கிறாங்க.
அவர்களை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஹல்லேலூயா. இந்த எஸ்தருக்கு பாருங்க, அப்பா அம்மா இல்ல, திக்கற்ற ஒரு பெண். யாரும் அவளுக்கு பரிந்து பேசுறதுக்கு இல்லை. அவங்க அப்பா அவங்க சித்தப்பா ஒரு காவலாளி, மருதக்காய் ஒரு காவல் காக்கிற காவலாளி. அவன் பாருங்க எஸ்தரை ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறான். எஸ்தர் ஜெபத்தில் தரித்து இருக்கிறாங்க, ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்க. எல்லா யூத ஜனங்களையும் உபவாசம் எடுத்து ஜெபிக்க சொல்லிவிட்டு ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. திக்கற்ற ஒரு பெண், எல்லா ஸ்திரீகளுக்கும் மேலாக, அங்கு இருக்கிற எல்லா கன்னிகைகளுக்கும் மேலாக ராஜா தன்னுடைய கிரீடத்தையே எடுத்து இந்த திக்கற்ற பெண்ணுடைய சரீரத்தில் தலையில் சிரசின் மேலே வைத்து அந்த பட்டத்துக்கு ராணியாக, இளவரசியாக, அந்த பட்டத்துக்கு கர்த்தர் அவளை மேன்மையாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தது? அவன பெரிய அரசியல்வாதி பேக்ரவுண்டா? அவளை ராஜ வம்சத்தை சார்ந்தவல்ல. அவளுக்கு என்ன இருந்தது? யாருமே இல்லை, அனாத, தன்னந்தனியா இருக்கிறவர், எல்லாரும் கைவிடப்பட்டவர். இவ்வளவுதான் கர்த்தர் அந்த தேசத்துக்கு பட்டத்து ராணியாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு எதுவுமே இல்லைங்க அப்படி சொல்றீங்களா? ஐ எம் நத்திங், நான் ஒன்றும் இல்லை. ரெண்டு கையை அப்படி விரிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லைங்க, யாரும் நான் சொல்கிறத கேட்கறதுக்கு இல்லைங்க. எல்லாரும் என்ன அற்பமாக நினைக்கிறாங்க. எனக்குன்னு பேசுறதுக்கு ஒருத்தரம் கிடையாது, எனக்குன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரம் இல்லை. அப்படிலாம் பேசுகிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம். எஸ்தர் ராணிக்கு, எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்கிறதுக்கு ஒருவருமே இல்லை. அவளுக்கு யாருமே இல்லை, குடும்பமே இல்லை. அவ்வளவுதான் கர்த்தர் அந்த தேசத்தில் ராணியாக கர்த்தர் வைத்தார். அவ்வளவுதான் கர்த்தர் மேன்மையாக வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் மேன்மையை கொடுப்பார். கைவிடப்பட்டவர்களுக்கு அவர் மேன்மையை கொடுப்பார். தள்ளப்பட்டவர்களுக்கு அவர் மேன்மையை கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்கள் இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒன்றுத்தில் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். கட்டாயம் உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை எப்படி மேன்மையாக வைப்பார் அதெல்லாம் ஆண்டவர் பிரசங்கம் பண்ண சொல்லலை, அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லலை. எப்படிப்பட்டவர்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்பதை ஆண்டவர் விளக்கி சொல்ல சொன்னார். வேதாகமத்தில் தியானிக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் மேன்மையாக வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, திக்கற்றவர்களாக இருக்கீங்களா? யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் போய் என்ன நடக்க போகுது? நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? நான் அந்த இடத்துக்கு போய் என்ன சாதிக்க போகிறேன்? அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? அப்படிதான் எஸ்தர் ராஜாத்தி கூட, ஐயோ யூத குலம் எல்லாம் சாக போகுது. அவங்க சித்தப்பா கூப்பிட்டு சொல்லும்போது, நான் போய் என்ன ஆக போகுது? நான் போய் என்ன சாதிக்க போகிறேன்? எனக்கு அன்பானவர்களே, அப்படி தான் நீங்கள் கூட அமர்ந்திருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்?
என்னாலமா தேசம் அசைக்கப்பட போகுது, என் மூலமாவ தேசத்தில் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர போகிறார். நான் ஜெபித்தா எனக்கே யாரும் இல்லை, எனக்கே ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை, எனக்கே இந்தந்த காரியத்தில் விடுதலை வேணும், இந்தந்த காரியத்தில் உதவி வேணும், எனக்கு யாருன்னா ஜெபம் பண்ண நல்லா இருக்கும், யாருன்னா உதவி செய்தால் நல்லா இருக்கும். அப்படி யோசிக்கிறீங்களா? எஸ்தர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இருந்தாங்க, திக்கற்றவளாகத்தான் இருந்தாங்க. அவங்கள தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த தேசத்தில் பட்டத்து ராணியாக கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் என்பது, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்பது யாருக்கும் அல்ல, அது எனக்குரியது, உங்களுக்குரியது, உங்களுக்குரியது. இப்படியெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்கனாக்கா, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சிருந்தீங்கனாக்கா, உங்ககிட்ட தான் ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கார். நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என விசுவாசி, என் வார்த்தைக்கு செவி கொடு, உண்மையாக என் வார்த்தைக்கு செவி கொடு, உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, எல்லா ஜாதிக்கு முன்பதாக உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். நீ மேன்மைப்படுத்தப்படுவ. யோசேப்பு ஜெயிலில் இருந்தவனை மேன்மைப்படுத்தினார், அடிமையாக இருந்தவனை மேன்மைப்படுத்தினார். தாவீது சொந்த குடும்பத்தால் அற்பமாய் எண்ணப்பட்டவனை கர்த்தர் மேன்மையாக உயர்த்தினார். யாருமே இல்லாத எஸ்தரை கர்த்தர் மேன்மையாக உயர்த்தினார். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் மேன்மையாக உயர்த்த முடியாதா? அன்றைக்கு ஒரு தேவன், இன்றைக்கு ஒரு தேவன் அல்ல. அவர் நேற்றும் என்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதவர். உங்களை அவர் உயர்த்த முடியும். நீங்கள் உயர்வை பெறுவீங்க, விசுவாசிங்க. நீங்க உயர்த்தப்படுவீங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் வீணாய் திரும்பாது, அது நினைத்த காரியத்தை செய்யும். அவர் சொல்றார், அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், உங்கள் சபையில், நீங்கள் போகிற சமுதாயத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாகத்தான் வைக்க போகிறார். நீங்கள் மேன்மையாகத்தான் இருப்பீர்கள். இயேசுவை நம்புங்க, அவருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் திக்கற்றவனாக இருக்கிறேன், சிறைப்பட்டவனை போல இருக்கிறேன். ஆண்டவரே, நான் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டவனாக இருக்கிறேன், என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற எந்த ஒரு நபரையும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஒப்பு கொடுக்கலாமா? இனி பேசுனதெல்லாம் போதும், இனி புலம் வந்தெல்லாம் போதும், என்னை மேன்மையாக வைங்க ஆண்டவர். நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் சொந்தமாக்கி கொள்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துக்கங்களும் மாறட்டும். அவர்களை மேன்மைப்படுத்துங்க. கேட்ட வார்த்தையின்படி எந்த காரியத்தில் அவர்கள் இழிவாய் எண்ணப்படுகிறார்களோ, அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ, திக்கற்றவர்களாய் இருக்கிறார்களோ, எந்த காரியத்தில் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே புலம்பி நிற்கிறார்களோ, அதே இடத்தில் அவர்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.